ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சௌசௌவில் எப்படி பொரியல் வந்து சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொரியலை விட வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் எப்படி வந்து டெக்னிக்காக சீக்கிரம் கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 2 காய் எடுத்திருக்கப்போ பெரிய சைஸ் காய் தான் வந்து 2 எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு வரமிளகா, வேணும்னா காரம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பத்த அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தோல் எடுக்கிறது தான் வந்து இதில் இருக்கிறதுலே வந்து பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தோல் எடுத்துட்டு கட் பண்ணி போடுறது தான் வந்து பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால வந்து அதுதான் வந்து இதில் வந்து கொஞ்சம் லென்த்தியாக காட்டியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இடுக்குலலாம் வந்து தோல் இருக்கும், அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பாருங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. 2 காயுமே வந்து எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து கட் பண்ணுறது வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து 4 பீஸா வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற வந்து அந்த வெள்ளையா இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக எடுத்துடணும். அது வந்து கெட்டியாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி அப்படியே வந்து ஒரு ஷேப்பா வந்து வெள்ளையா தெரியும், உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். அந்த ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது நேரா வந்து 4 லைன்ஸ் போட்டு இந்த குறுக்கால இந்த மாதிரி வெட்டிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்து நீங்க அந்த 2 காயுமே வந்து வெட்டி முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 காயுமே வெட்டியாச்சு. அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவேன். உங்களுக்கு வேணா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு வெடிச்சதுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்துருக்கேன். காரம் வேணும்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு வெள்ளை உளுந்து வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்ததுமே நம்ம வெட்டி வச்சிருக்கிற காயை சேர்த்து பரட்டி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வந்து அது வந்து வதக்கிட்டு தண்ணி லேசாக விட ஆரம்பிக்கிறப்போ நான் வந்து குக்கர் மூடி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலர் விட்டுட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் விட வேணும். ஏன்னா காயிலே வந்து தண்ணி விடும். அதனால லேசாக விடுங்க. 1/4 டம்ளருக்கு ஒரு பாதி அளவுக்கே விடுங்க போதும். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுமே விசில் போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே வேண்டாம், காய் குழஞ்சிரும். பொதுவாக வந்து வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீர் சத்து காய்கள்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் போனதுமே குக்கரை திறந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் விட்டுருக்கிறதுனால லைட்டாக தான் இருக்கும். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் லேசாக வத்தினதுமே நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு சிம்பிள் டிஷ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணுறது தான் வந்து மெயினாக வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து சௌசௌ கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இது ஈஸியாக கட் பண்ணுறது எப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். இப்போ துருவி வச்ச தேங்காய் பூ சேர்த்தாச்சு. ரொம்ப நேரம் பரட்டிட்டு இருக்காம கொஞ்சம் தண்ணி ட்ரை ஏன்னா தேங்காய் பூ போட்டாலே ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் இழுத்துரும். ஏன்னா ரொம்ப நேரம் கலந்து விட்டிங்கன்னா அது கூழ் மாதிரி ஆகிடும். ஏன்னா காய் வந்து ரொம்ப சாஃப்ட், இது அதனால தான். பொதுவாக வந்து வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீர் சத்து இருக்கிற காய்கள்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறைபாடுலாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நீர்ச்சத்து காய்களை வந்து கொஞ்சம் அடிக்கடி வெயில் காலத்தில் சேர்த்துட்டு சாப்பிடுங்க. இப்போ ஒரு சிம்பிள் டிஷ் தான் இது. வந்து காரக்குழம்பு ரசத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.